கடகம் பல இடங்கள்ல அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. எல்லாத்தையும் தொடச்சு போட்டு, இனிமே போதும்டா என் வாழ்க்கைய நான் வாழ்றேன்னு நம்ம வாழ்க்கைய பார்க்கக்கூடிய, தன்னம்பிக்கையா இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும்? எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு நல்ல விஷயம் உங்க ராசிக்கு நடக்கும். வாழ்க்கையில எதையுமே ட்ரை பண்ணா மட்டும் தான் நம்மளால ஒரு கோல சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட குலதெய்வ வழிபாட பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, கடகம் ஒரு உறவால் வெற்றி. யார் அந்த உறவு? பல இடங்கள்ல அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. எல்லாத்தையும் தொடச்சு போட்டு, இனிமே போதும்டா என் வாழ்க்கைய நான் வாழ்றேன்னு நம்ம வாழ்க்கைய பார்க்கக்கூடிய, தன்னம்பிக்கையா இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது. கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்தெந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஏப்ரல் மாதம், அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல கேது இருக்காரு. கேதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது ராகு. இந்த ராகு கேது எப்பயுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்ப ராகு செகண்ட் ஹவுஸ்ல இருக்காரு அப்படின்னா கேது 8ஆம் வீட்டுல இருக்கும். ராகு தேர்ட் ஹவுஸ்ல இருக்காரு அப்படின்னா கேது 9ஆம் வீட்டுல இருக்கும். ஸோ 180 டிகிரி ஆக்சஸ்ல தான் இவங்க எப்பயுமே டிராவல் ஆவாங்க. செகண்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு இப்ப கேது இருக்கு, 8th ஹவுஸ்ல இப்போ உங்களுக்கு ராகு இருக்கு. ஸோ 9th ஹவுஸ்ல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 9th ஹவுஸ்ல சனி, செவ்வாய், புதன். 3 கிரகங்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா, புதன் இந்த ஏப்ரல் மாதம் நீச்சமா இருக்காரு. இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே அவரு நீச்சமா தான் இருக்காரு. 9ஆம் பாவத்துல அவர் நீச்சமா இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன். சூரியன், சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடத்துல வக்ர நிலையில இத்தனை மாதமா குரு பகவான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பாரான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய விரய செலவை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். குரு மாதிரி ஒரு சுபக்கோள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரும் போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குரு ஒரு சுபக்கோள், சனி ஒரு முழு பவரா இருக்காரு. அப்போ முழுமையா இருக்கக்கூடிய ஒரு சுபக்கோள் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத செலவு லைஃப்ல இதுக்கு ஏன்டா இப்படி நம்ம செலவு பண்ணி நம்ம பணத்தை விரயம் பண்ணவே அப்படின்னு நீங்க ஒரு 2 வருஷமா யோசிச்சுக்கிட்டே போராடிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அந்த விரய செலவுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதமா நான் பாக்குறேன். இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க போற ஒரு முதல் விஷயம் என்னன்னா, உங்களோட கரியர் எப்படி இருக்கும், பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்க ராசியில இருந்து 10ஆம் இடத்துலதான் இப்ப சூரியனும் சுக்கிரனும் உச்சம் அடைகிறாங்க. சூரியன் அப்படியே பிரகாசமான ஒளிங்க. ஏப்ரல் 14th பாருங்க, சூரியன் மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருடமும் மேஷ ராசிக்கு எப்பெல்லாம் சூரியன் உச்சம் அடைகிறாரோ தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில சூரியன் உச்சமாகக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல எதை தொட்டாலுமே துலங்கும். கடகராசிக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவுதான் வேதனைப்பட்டீங்க, உங்க கஷ்டத்துல இருந்தும் வேதனையில இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வேலை வாய்ப்புகள். படிச்சுட்டு வீட்லயே தான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு வேலையே சுத்தமா கிடைக்கல, நானும் பல வருஷமா தேடுறேன் மேடம், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில எல்லாம் கூட இருப்பீங்க. கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு விஷயம் மாறும். ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில எதையுமே ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு கோலை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதத்துல செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஏப்ரல் 14th மேல சூரியன் உச்சமாகி அதோட சுக்கிரன் சேர்றாரு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. புதன் ஒரு பக்கம் நீசமா இருக்காரு மீனராசியில, மிதுன ராசியில குரு இருக்காரு. புதனோட வீட்டுல குருவும் குருவோட வீட்டுல புதனும் இருக்கிறது அப்படின்றது பரிவர்த்தனை யோகத்துல வருது. இது பாசிட்டிவான அவுட்கம்ஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான அவுட்கம்ஸ் தான் இது கொடுக்கும். அதனாலதான் சொன்னேன், விரைய செலவுகள் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாரு. தேவையில்லாத விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுது. ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது ரொம்ப வச்சுக்கிட்டே இருந்தது, நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்,
எனக்கு எப்பதான் இதுல ஒரு வெளிய நான் வர முடியும்? எனக்கு ஒரே செலவா இருக்கு. அதுவும் இந்த மாதத்துல ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதத்துல முடிவு வரும். ஏன்னா 12ஆம் வீட்ல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் வீட்ட தொடர்பு கொள்றார். ஸோ 6ஆம் வீடு அப்படின்றது வம்பு, வழக்கு, பிரச்சனை, விரய செலவு, எதிரிகள், நோய்கள் இது எல்லாமே தான். கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே. அப்ப குரு பகவானுடைய சுபத்துவமாங்கிய பார்வை வந்து 6ஆம் வீட்ல வந்து விழுறதுனால, இதுல எல்லாத்துல இருந்தும் நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து வெளில வரக்கூடிய மாதமா நான் வந்து பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? மேரேஜ்க்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? எப்ப பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாரு. நான் எவ்வளவுதான் என் குடும்பத்துக்காக செய்றேன். ஏன்னா கடகராசி எப்பயுமே குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க தான். கடகராசியால கெட்டவங்க இருக்கவே முடியாது. கடகராசிக்காரங்க அடுத்தவங்கள வாழ வைக்கிறதுக்காகவே பொறந்தவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடகம் அப்படின்றது சந்திரனோட ஒரு ராசி. சந்திரன் அப்படின்னாலே தாய் தான். அப்போ இயல்பாவே வந்து இவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது. அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியே வாழக்கூடிய ஒரு ராசியா வந்து கடகராசி இருக்கு. அப்போ கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஓய்ந்து உங்களுக்கான அந்த ஒரு புரிதல் வரும். இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம ஒய்ஃப் தானே, நம்மளுக்காக இவ்வளவு செய்றாளே. கடகராசில நீங்க இப்போ ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதத்துல நீங்க பாருங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. உங்க கணவன் நிச்சயமா உங்கள புரிஞ்சுப்பாரு. புரிதல் வரக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மாதமா இருக்கு உங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும். மேரேஜ்க்கான பாசிபிலிட்டீஸ் எப்படி இருக்கும்? திருமணம் நடக்குமா? இந்த மாசம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இல்ல என்கேஜ்மென்ட் பண்ணலாமா? குரு பலம் நல்லா இருக்கா? குரு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அதுக்காக பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. குரு வக்ரமா இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குரு வக்ரமா இருக்கும்போது தான் பிரச்சனை. ஒரு சுபக்கோள் 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமா இருக்கும்போது கண்டிப்பான முறையில அது பிரச்சனை தான். ஆனா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு போறதுனால நெறைய நல்ல விஷயத்த குடுக்க ஆரம்பிப்பாரு. அடுத்து ஜூன் மாதம், மே, ஜூன் மாதம்லாம் அவர் வந்து உங்க ராசியில தான் வந்து உச்சமாக போறாரு. எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு நல்ல விஷயம் உங்க ராசிக்கு நடக்குது. ஸோ குரு உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த தருவாயில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயம்லாம் எங்களுக்கு கடகராசிக்கு எப்படிதான் இருக்க போகுதுங்க? என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரி அப்படியே லைஃப் வந்து டல் அடிச்ச மாரியே இருக்கு. மண்டை குழம்புது. என்ன பண்றதுன்னே புரியல. எத தொட்டாலும் ஒரு மாரி டிப்ரஷனாவே இருக்கு எங்களுக்கு அப்படின்னா, கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இத கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்களும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் கடகம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு வாட்டர் சைன் அப்படின்றதுனால, பெண்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கோயிலுக்கு தாங்க போணும். வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா, அங்க போகும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷமானது ஏற்படும். சில தடங்கள் வரும். கண்டிப்பா போக முடியாத மாரி வீட்ல ஏதாவது தடங்கல் பண்ணுவாங்க. அந்த வேல சொல்லுவாங்க, இந்த வேல சொல்லுவாங்க. இங்க போ, அங்க போ, அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா, ஏதோ ஒரு வகையில வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம் ஏன்னா, உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு ரொம்பவே பிடிக்கும். உங்க பூர்வீக வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் கடகத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, கடவுளே வந்து பெண் தெய்வம். கடகமே வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பெண் தெய்வத்த சம்பந்தப்பட்ட கூடிய ஒரு ராசி தான். அப்போ உங்களோட குலதெய்வமானதும் ஒரு பெண் தெய்வமா தான் இருக்கும். அப்ப நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாட பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு மனதைரியம் அதிகமாவும், குழப்பங்கள் உங்கள விட்டுட்டு போக ஆரம்பிச்சுரும். மொத்தத்துல கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் நெறைய வெற்றிகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமா தான் நான் பார்க்குறேன். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கரியர்ல உங்க மேனேஜராலயும், இல்ல உங்களோட கொலீக்ஸாலயுமே வெற்றிகள் உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையும். நல்லதே நடக்கும். மிதுன ராசிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல, ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அதையும் செய்யுங்க. தேங்க் யூ.